அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸாலிஹத்துர் ரைசானா. இஸ்லாம் ஒரு இனிய மருந்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மகத்தான துவா, அல்லாஹ்விடம் ஒப்படைத்தல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஅஃபவ்விலு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பஸீருன் பில் இபாத். பொருள்: நான் என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களை பார்க்கிறவனாக இருக்கிறான். பலன்கள்: இது நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்களை விசுவாசம் கொண்ட ஃபிர்அவுனுடைய கூட்டத்தைச் சேர்ந்த முஃமினான ஒரு மனிதர் தன் சமுதாயத்தினரை ஈமானின்பால் அழைத்தபோது கூறிய வாசகம் இது. அவர்கள் அவருக்கு தீங்கு விளைவித்து அவரை கொன்றுவிட முனைந்த பொழுது அவர்களுடைய சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் அவரை காப்பாற்றியதாக அடுத்த வசனத்திலேயே குறிப்பிடுகிறான். எனவே எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், இடையூறுகள் ஆகியவற்றை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு இதனை தினமும் நம்பிக்கையுடனும் ஓர்மையுடனும் ஓதி வருவதால் நல்ல பலன் தரும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்திடுவானாக. நம்முடைய அனைத்து தேவைகளையும் ஆசைகளையும் நம்முடைய காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி முறையிட்டு அவனிடமே அதை ஒப்படைத்து அல்லாஹ்விடம் ஒப்படைப்பவர்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவையின் நன்மை தீமை பற்றி நாம் அறிய மாட்டோம். அல்லாஹுதான் அதை நன்கு அறிந்தவன். நம்முடைய காரியங்களை நன்மை தீமை அதையும் நாம் அறிய மாட்டோம். ஆகவே அதை அறிந்தவன் ஆதலால் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அவனிடமே ஒப்படைத்து அவன் நமக்கு நன்மையை தருவான் என்று பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் துவாக்களை எத்தி வைப்போம். இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.